வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆப்ஷன் கால்குலேட்டரை யூஸ் பண்ணி எப்படி ப்ராஃபிட்டை இம்ப்ரூவ் பண்ணுறது, இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த ஃபுல் வீடியோலையும் பார்ப்போம். ஸோ இதுவரை நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட யூஆர் ஸ்டாக் ட்ரேடிங் அகாடமிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதில் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஸ்டடீஸ் அதில் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம மெயினாக பார்க்க போகிறது நம்ம எப்படி ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை பற்றி தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பேசிக்ஸை நீங்கள் கற்றுக்கோங்க. அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் நம்ம ரெண்டு விதமான ஒரு என்ட்ரிஸ் இருக்குது. ஒன்று கால் என்ட்ரி அண்ட் புட் என்ட்ரி. இதில் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கால் பை பண்ணுவோம். தட்ஸ் கால்டு சிஇ பை பண்ணால் நம்ம மார்க்கெட் மேலே ஏறும்போது நமக்கு ப்ராஃபிட். இன்கேஸ் மார்க்கெட் ஃபால் ஆகுது அப்படின்னா டவுன் ட்ரெண்டு. ஸோ அந்த டவுன் ட்ரெண்டில் நம்ம புட்டை பை பண்ணுவோம். அப்படி புட்டை பை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட். ஸோ இதுதான் நம்மளோட ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் நம்ம பேசிக்காக நம்ம பண்ணுற என்ட்ரிஸ். ஓகேவா? ஸோ இன்கேஸ் சைட்வேஸாக இருந்தது அப்படின்னா நமக்கு அந்த டைம் நமக்கு லாஸ் ஆகிடும். ஏன் அப்படின்னா டைம் டிகே. ஸோ டைம் டிகே அப்படின்றது ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறது நம்மளோட ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில். அப்போ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் நம்ம ரெண்டு இடத்த நம்ம கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஒன்று ட்ரெண்டு, அப் ட்ரெண்டை கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இல்லை அப்படின்னா டவுன் ட்ரெண்டை நம்ம கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அண்ட் இந்த சைட்வேஸை நம்ம எலிமினேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த 3 ட்ரெண்டு தான் இருக்கும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு 2 ட்ரெண்டை நம்ம கேப்சர் பண்ணணும். அண்ட் சைட்வேஸை எலிமினேட் பண்ணணும். அப்போது நம்ம சைட்வேஸை எலிமினேட் பண்ணிவிட்டு கரெக்டான ட்ரெண்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா நம்மளோட ப்ராஃபிட்டை நம்ம தாராளமாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அதை நம்ம ஆப்ஷன் கால்குலேட்டரில் எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்றத நம்ம இந்த ஃபுல் வீடியோலையும் நம்ம பார்ப்போம். இதில் சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா நம்ம சைட்வேஸ் அவாய்ட் பண்ண போகிறோம். அண்ட் ட்ரெண்ட் மார்க்கெட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்மளோட யூஆர் ஸ்டாக் ஆப்ஷன் கால்குலேட்டரை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்மளோட யூஆர் ஸ்டாக். ஓகேவா? இந்த வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. இதில் உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை போட்டுட்டு நீங்கள் சைன்இன் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லி இந்த டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஒன்ஸ் இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கிளிக் டு டவுன்லோட் ஆப்ஷன் செயின் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஒன்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த ஆப்ஷன் செயின் பேஜ் வந்துடும். ஸோ இதுதான் ஆப்ஷன் செயின். ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த ஆப்ஷன் செயின் தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் நமக்கு மார்க்கெட்டில் ஒரு ட்ரெண்டை சேஞ்சஸ் பண்ணக்கூடியது. ஓகேவா? ஸோ நான் ட்ரேடிங் வியூவில் மட்டும் நம்ம பார்த்து நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. இந்த ஆப்ஷன் செயினை நம்ம மெயினாக பார்க்கணும். ஏன்னா ஆப்ஷன் செயினில் சேஞ்ச் ஆகிற சின்ன சின்ன வேல்யூஸுமே பார்த்திங்கன்னா ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணும் ஆர் டிக்ரீஸ் பண்ணும். ஸோ காரணம் பார்த்திங்கன்னா ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாமே மார்க்கெட்டில் ப்ரொடியூஸ் ஆகிற டேட்டாஸ். ஸோ இந்த டேட்டாஸ் ப்ரைஸையும் சேஞ்ச் பண்ணும். அப்போது இந்த டேட்டாஸை நம்ம அனலைஸ் பண்ணி இதிலிருந்து வர ரிசல்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுறோம். அண்ட் சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருந்தால் நம்ம அதை ஒமிட் பண்ணிடுறோம். ஸோ இதை நம்ம எப்படி நம்ம செக் பண்ணணும், ஆப்ஷன் கால்குலேட்டரில் எப்படி செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிஃப்டி ஆர் ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி நீங்கள் என்ன இண்டெக்ஸ் வேணுமோ அந்த இண்டெக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நான் இப்போ நிஃப்டி செலக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் எக்ஸ்பைரி டேட் கரெக்டாக வச்சுட்டு டவுன்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டவுன்லோடை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கரண்ட் ஸ்ட்ரைக்கை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கரண்ட் ஸ்ட்ரைக்குன்றது இந்த எல்லோ கலர் சேட் முடிகிற இடம் தான் இந்த கரண்ட் ஸ்ட்ரைக். ஓகேவா? இப்போ நம்ம இதை டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபைலை சூஸ் பண்ணணும். அண்ட் இந்த ஃபைலை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ட்ராப் டவுனில் கரெக்டான ஸ்ட்ரைக்கை மட்டும் நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ 21,750 இருந்துச்சு. அண்ட் நீங்கள் இதை கால்குலேட் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இங்கே ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகி வந்துடும். ஸோ நம்ம பின்னாடி பார்த்த இந்த ஆப்ஷன் செயின் டேட்டாஸ் எல்லாமே இந்த அனலிட்டிக்கல் டூலில் வந்துருச்சு. ஸோ இந்த அனலிட்டிக்கல் டூலை நம்ம கரெக்டாக ரீட் பண்ணி மார்க்கெட் அடுத்து என்ன நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இது ஆப்ஷன் ஸ்கோர் போர்டு. இந்த ஸ்கோர் போர்டை நம்ம எப்பயுமே நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த ஸ்கோர் போர்டை ஜென்ரலாக நம்ம பார்த்தாலே மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். ஸோ பிஇயில் 55 அண்ட் அபோவுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் ஃபால் ஆகும். ஆர் சிஇயில் 55 அண்ட் அபோவுக்கு மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட் மேலே போகும். அப்படின்றது ஒரு பேசிக்கான நம்ம ஒரு சிம்டம்ஸ். நம்ம அதை வச்சே நம்ம ஈஸியாக நம்ம மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். அண்ட் ஸோ இன்கேஸ் ரெண்டு சைடுமே பாதி பாதி இருக்குது அப்படின்னா இது ஒரு சைடுவேஸை குறிக்கக்கூடியது. அதனால நம்ம இந்த மார்க்கெட்டை ஒமிட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்கோர் போர்டை வச்சே நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம்.
நம்ம இந்த ஸ்டாட்டிக் எஸ்ஆர் கிராஃப் அண்ட் டைனமிக் எஸ்ஆர் கிராஃபை செக் பண்ணியும் நம்ம வந்து மார்க்கெட் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி 2 கிராஃப்மே ஒரே மாதிரி இருக்கணும். 2 கிராஃபும் ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் ஒரு ஃப்ளோவில் போகும். ஒன்று அப் ட்ரெண்டில் ஆல் டவுன் ட்ரெண்டில் போகும். இந்த மாதிரி மார்க்கெட் 2 கிராஃபும் இந்த ஸ்டாட்டிக் எஸ்ஆர் கிராஃபும் டைனமிக் எஸ்ஆர் கிராஃபும் வேறு மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மார்க்கெட் வந்து வாலடைல் மார்க்கெட்டாக இருக்கலாம் அல்லது சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ வாலடைல் மார்க்கெட் அப்படின்னா டக்குன்னு மேலே போகும், டக்குன்னு கீழே வரும். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ப்ரீமியமோட வேல்யூஸ் வந்து குறையிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆர் சைட்வேஸாக போகும். சைட்வேஸாக போச்சு அப்படின்னா உங்களோட ப்ரீமியம் வேல்யூஸ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இதோட ரூல்ஸ் வந்து என்னென்னா, ஸோ சைட்வைஸ் ஒமிட் பண்ணுறதுக்கு என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் ஸ்கோர் போர்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ 55 அண்ட் அபோவ் வந்து இல்லாமல் சியில் பாதி பிஇயில் பாதி அப்படின்னு சொல்லி ரெண்டுலேயுமே வந்துட்டு வேறு வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து சைட்வேஸில் வந்து போகும் அப்படின்றத குறிக்கும். அண்ட் இந்த ஸ்டாட்டிக் எஸ்ஆர் கிராஃபும் டைனமிக் எஸ்ஆர் கிராஃபும் சேமாக இல்லை அப்படின்னாலுமே மார்க்கெட் வந்து சைட்வேஸில் போகிறத குறிக்கும். அண்ட் ஐவி வேல்யூ சேமாக இருக்கிற பட்சத்தில் அதுவுமே மார்க்கெட் சைட்வேஸில் இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறியை அது வந்து கொடுக்கும். அப்போ நம்ம அந்த ட்ரெண்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் ஸ்கோர் போர்ட் அண்ட் ஸ்டாட்டிக் எஸ்ஆர் கிராஃப் அண்ட் டைனமிக் எஸ்ஆர் கிராஃபை பார்த்து நம்ம வந்து ஈஸியாக புரிஞ்சிடலாம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்மே வந்து மிஸ்மேட்சாக இருக்குது அண்ட் ஸ்கோர் போர்டுமே மிஸ்மேட்சாக இருக்குது. அண்ட் ஐவி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பிஇயில் வந்து நிறைய ஐவி இருக்கிற மாதிரி காட்டுது. ஸோ இது வந்து ஒரு கொலாப்ஸ் ஆன ஒரு ரிசல்ட்ஸ். ஸோ இந்த ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து எந்த முடிவுமே எடுக்கக்கூடாது, ஜஸ்ட் வெயிட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய டைம் வந்து இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம என்ட்ரி எடுக்கிறதுனால அது வந்து சைட்வேஸில் போகிறதுக்கோ இல்லை வாலடைல் மார்க்கெட்டில் மாட்டுறதுக்கோ வந்துட்டு நிறைய பிரச்சனை இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா சைட்வேஸை நம்ம வந்துட்டு ஒமிட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் அடிக்கடி வரும். அப்போ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அது சைட்வேஸ், இல்லை அப்படின்னா அது வாலடைல் மார்க்கெட். அப்போ நம்ம வந்து ட்ரெண்ட் மார்க்கெட்னா எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் டவுன் ட்ரெண்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா பிஇயோட வேல்யூஸ் எல்லாமே வந்து அதிகமாக இருக்குது. பார்த்தீங்களா? இப்போ 55 அண்ட் அபோவுக்கு மேலே பிஇயோட வேல்யூஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி பிஇயோட ஐவி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேவா? டவுன் ட்ரெண்ட்னா ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கணும். அப் ட்ரெண்ட் அப்படின்னா சப்போர்ட் வந்து அதிகமாக இருக்கும். டவுன் ட்ரெண்டோட கண்டிஷன் வந்து இதுதான். பிஇ வந்து அதிகமாக இருக்கணும் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும். அதே மாதிரி ரெண்டுமே ஸ்டாட்டிக் எஸ்ஆர் கிராஃப் அண்ட் டைனமிக் எஸ்ஆர் கிராஃப் ரெண்டுலேயுமே வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும். அண்ட் ஐவி வந்து பிஇயில் வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து டவுன் ட்ரெண்ட் இருக்கும் அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இப்போ இதே இது வந்து பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்ட் அப்படின்னா சப்போர்ட் வந்து அதிகமாக இருக்கணும். ஓகேவா? சப்போர்ட் வந்து அதிகமாக இருக்கணும், ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கணும். அதே மாதிரி சிஇயோட வேல்யூஸ் எல்லாமே அதிகமாக இருக்கணும், 55 அண்ட் அபோவ் இருக்கணும். அண்ட் சிஇயோட வேல்யூஸ் எல்லாமே வந்துட்டு ஐவியில் வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ இது இந்த மாதிரி எல்லாமே சேமாக வரும்போது தான் நமக்கு ட்ரெண்டு கிடைக்கும். அந்த ட்ரெண்டை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் தான். ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டில் வந்து நம்ம நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியும். நான் சொன்ன எல்லா விஷயத்தையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு டெமோ அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் இந்த மாதிரி உங்களோட பர்சனல் அட்வைஸ் டெஸ்ட்டை நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஓன் டிசிஷன் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு அனாலிட்டிக்கல் டூல் தான். இந்த அனாலிட்டிக்கல் டூலில் நம்ம வந்து 3 மெயினான விஷயத்தை நம்ம வந்து பார்க்க முடியும். ஒன்று பெர்ஃபெக்ட் என்ட்ரி அண்ட் பெர்ஃபெக்ட் எக்ஸிட் அண்ட் மார்க்கெட் ட்ரெண்ட், மார்க்கெட் ரேஞ்ச். ஓகேவா? ஸோ இந்த 3 விஷயத்தையும் நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம இந்த ஆப்ஷன் கால்குலேட்டரில் செக் பண்ண முடியும். ஸோ இப்போ சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் நீங்கள் டெமோ அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னும் டீட்டெயில்டாக நீங்கள் இந்த ஆப்ஷன் கால்குலேட்டரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெபினார் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். எவ்ரி வீக் வந்து ஃப்ரீ வெபினார் கண்டக்ட் பண்ணுறோம். அந்த வெபினாரில் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் கால்குலேட்டரை பற்றினா ஃபுல் டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுட்டு இன்னும் நீங்கள் வந்து இன் டீட்டெயில்டாக வந்துட்டு நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நீங்கள் உங்களோட நேமை வந்து கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து ஃப்ரீ வெபினார் தான். அதில் நம்ம முக்கியமாக வந்து பேசக்கூடியது மார்க்கெட் ட்ரெண்டு, மார்க்கெட் ரேஞ்சு அண்ட் பெர்ஃபெக்ட் என்ட்ரி அண்ட் எக்ஸிட். ஸோ இந்த 3யுமே நம்ம இந்த ஆப்ஷன் கால்குலேட்டரில் எப்படி பார்க்குறது அப்படின்றத இன் டீட்டெயில்டாக அதில் கொடுத்துருப்போம். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆப்ஷன் கால்குலேட்டரை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இதுவரை நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் யூஆர் ஸ்டாக்கோட அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் அதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே? எப்பப்போலாம் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்களோ அப்போலாம் நீங்கள் வந்துட்டு இதை செக் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப சேஃபர் சைடாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம், பாய்.